குட் மார்னிங், வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம நவம்பர் மந்தோட அபர்ஜித் பிடிஎஃப் ரிவிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து அபர்ஜித். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வரக்கூடிய பிடிஎஃப் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இவங்க டீம் கிரியேட் பண்ணால் தான். இவர் தான் வந்து முழுக்க காரணம். இந்த வீடியோ வந்து இருக்கிற கொஷின்ஸ் எம்சிக்யூ வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து இவர் தான். ஸோ ஓகே, முழுக்க கிரெடிட் வந்து இவருக்கு தான். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி அவரோட பிடிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து படித்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஓகே, யாராவது தேங்க்ஸ் எதாவது சொல்லணும் அப்படின்னா இவருக்கு போய் நீங்கள் இவரோட இதில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுனா சொல்லிக்கங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரிவிஷன் பர்பஸுக்காக மட்டுமே வந்து தயாரிக்கப்படக்கூடிய வீடியோ. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க. இதுவே வந்து மேக்ஸிமம் போதும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து அடிஷ்னலாக நம்ம படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை. ஓகே, மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் ஓஷன் ஸ்கை. ஓகே, வாஸ் ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவிலேருந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறது, இப்போ ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ நேட்டோவிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி ஜாயின் ஆகுது அப்படின்னா அது இந்தியா கண்ட்ரி தான். ஓகே, ஸோ அது எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பெயின். ஓகே, இது வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி ஜாயினிங் இது. ஓகே, நேட்டோ மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறது. ரைட்டா? ஓகே, அவ்வளோதான். கேள்வி வருது அப்படின்னா இந்த ஓஷன் ஸ்கை அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸ்பெயினோட கேபிட்டல் வந்து பாருங்கள். ஸ்பெயினோட கேபிட்டல் என்ன? மேட்ரிட். ஓகேவா? கரன்சி வந்து யூரோ. பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோ சாnchez. ஓகே, பெட்ரோ சாnchez. ஓகே, ஸ்பெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. ஸ்பெயின் இங்கே இருக்குது. ஓகே, மேலே ஃப்ரான்ஸ் இருக்குது, கீழே போர்ச்சுகல் இருக்குது, இந்த சைடு இட்டாலி இருக்குது, மேலே அயர்லாண்டு கிங்டம், யுனைடெட் கிங்டம் எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்துங்க. ரைட்டா? இந்த கொஸ்டினில் வந்து இவ்வளோ தாங்க. அடுத்த கேள்வி வந்து போயிடலாம். ஓகே, அடுத்தது, இந்தியா வாஸ் ஷோகேஸ்ட் ஆஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். ஓகே, டேஷ் போட்டிருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் டேஷ் லார்ஜஸ்ட் சோலார் ப்ரொடியூசர் அட் 8th இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி. ஓகே, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸு எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015. ஓகே, யார் சேர்ந்து? இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து. COP21 எங்கே நடந்துச்சு? கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் கிளைமேட் சேஞ்ச், அந்த யுனெஸ்கோட கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இருந்து இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து குரூப் பண்ணலாம் அப்படின்னு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம், ஹரியானாவில் இருக்குது. ரைட்டா? 100வது கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராகுவே. ரைட்? 107வது அஃபிஷியல் மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்டோவா. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது இந்த வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது சோலார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சைனா. ஓகே, சைனா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. அப்போ எத்தனாவது பிளேஸு? இந்தியா வந்து 3rd பிளேஸ். ஒரு நிமிஷம், ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, இந்தியா வந்து 3rd பிளேஸ். ரைட்டா? எஸ், அதான் விஷயம். ஓகே, இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சன். ஓகே, ஒன் வேர்ல்டு, ஒன் கிரிட். ரைட்டா? ஒன் சன், ஒன் வேர்ல்டு, ஒன் கிரிட். இந்த மீட்டிங் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லி. ஓகே, பாரத் மண்டபம், நியூ டெல்லி. 8வது மீட்டிங். 8வது. ஓகே, 8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துங்க. 2015 குருகிராம், ஹரியானா, இந்தியா, ஃப்ரான்ஸு. 100வது கண்ட்ரி பராகுவே. இதனுடைய டைரக்டர் ஜெனரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷிஷ் கண்ணா. ஓகே, ஆஷிஷ் கண்ணா. இதை தவிர வேறு ஏதாவது கேட்பாங்களா? வாய்ப்பு குறைவு. ஓகேங்களா? ஓகே, இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஓகே, COP21 வந்து நம்ம இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது, விச் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு USD 460 million லோன் ஃபார் மகாராஷ்டிராஸ் அக்ரிகல்ச்சரல் சோலரைசேஷன். ஓகே, அக்ரிகல்ச்சரல்
முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சருக்கு வந்து கொடுக்குறது. அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சோலார். ஓகே, அக்ரிகல்ச்சரில் என்னங்க சோலார்? சோலார் பம்ப் இருக்குது. இல்லைன்னா சோலார் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அக்ரிகல்ச்சருக்கு. ஓகேங்களா? அதுக்காக ஒரு 460. எந்த ஸ்டேட்டுக்கு? மகாராஷ்டிராங்கிறனால 460. ஓகே, பெரிய ஸ்டேட். ஓகே, யார் கொடுக்குறா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேர்ல்டு பேங்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, சோலரைசேஷன். ஓகே, அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அடிஷ்னல் 40 மில்லியன் வந்து கன்செஷனல் லோன் ஃப்ரம் கிளீன் டெக்னாலஜி ஃபண்ட் வில் காம்ப்ளிமெண்ட் த ப்ராஜெக்ட். ஓகே, அடிஷ்னல் 40 வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக தராங்க. அப்போ மொத்தம் வந்து 500, ஆனால் அஃபிஷியலாக வந்து 460. ஓகே, அடிஷ்னல் வந்து 40. ரைட்? எஸ். இது வந்து பார்த்துங்க எவ்வளோ இது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத. அவ்வளோதான் விஷயம். அடுத்த கேள்விக்கு போய்விடலாம். அடுத்தது நியாஸ்டன் டெம்பிள். ஓகே, நியாஸ்டன் டெம்பிள் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். ஓகே, ரீசெண்டாக நியூஸில் படிச்சிருப்போம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த கண்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நியாஸ்டன் டெம்பிள். ஓகே, இந்த போப் ஃப்ரான்சிஸ் 3 இருக்கா இல்லையா? போப் ஃப்ரான்சிஸுங்கிற ஓகேவா, கிங் சார்லஸ் 3 இருக்கா இல்லையா? யார்? யூகேவினுடைய கிங்கு. ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆன்சர் வந்து யூகே. ஓகே, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த நியூஸில் வந்து வந்திருக்கு. ஓகே, எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. நியாஸ்டென். ஓகே, நியாஸ்டென், சாரி 10 நியாஸ்டென். ஓகே ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர், வைட்லி நவுன் அஸ் நியாஸ்டன் டெம்பிள். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது, ஹூ ஹேஸ் வான் கிளட்ச் செஸ் 2025 டைட்டில்? ஓகே, கிளட்ச் செஸ் 2025 டைட்டில். இது யார்? வேர்ல்டு கரண்ட் நம்பர் 1 செஸ் பிளேயர் யார்? மேக்னஸ் கார்ல்சன். இவர் வந்து நார்வேயை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது எங்கே நடந்தது அப்படின்னா யூஎஸ்ஏல நடந்திருக்குங்க. ஓகேவா? யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரைஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று இல்லை, $1,20,000. ஸோ கன்வெர்ட் பண்ணுங்கள். 1,20,000 × 9 போட்டோம் அப்படின்னா 108 வருதா? 1,08,00,000. அடேங்கப்பா, 1,08,00,000. எனக்கு தெரிஞ்சு செஸ்ஸில் தாங்க இவ்வளோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து இவ்வளோ வந்து இது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே வந்து இவ்வளோ பணம் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது வந்து என்னை வந்து உண்மையானவே வந்து பிரமிப்புக்கு உள்ளாக்குது. பேசாமல் சின்ன வயசுலேருந்து இப்போ செஸ் விளையாடுறதோம்னு வச்சுங்களேன், மண்டையில் நல்லா ஊறி இருந்திருக்கும். இப்போ போய் விளையாட முடியாது. 4.5 வயசு ஆனதுக்கப்புறம் போய் நான் விளையாண்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கமர்ஷியல் கண்டென்ட்டுக்காக சொல்கிற விஷயங்கள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி ஆபர் கலெக்ஷன் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ்? ஓகே, ஆபர் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஸ்டோர் ஆன் கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டலோட ஆன்லைன் ஸ்டோர். ஓகே, எஸ், கரெக்ட். இட் இஸ் டெடிகேட்டட் டு ஷோகேசிங் எக்ஸ்குவிசைட் கிஃப்ட் ஐட்டம் அண்ட் ஹேம்பர்ஸ். கரெக்டாக? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே. ஓகே, ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ஆபரணங்கள்னு வச்சுக்கலாம். ஆபர் வந்து இவங்க ரயில்வே. ஓகே, ஷோகேஸ் கிஃப்ட். ஸோ இது வந்து இந்த பழங்கால அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இருக்கிற கிஃப்ட் எல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆன்லைன் ஸ்டோர் ஆன் கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ். ஓகே, அவங்க தான் வந்து இது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் ஒவ்வொரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி மொத்தம் வந்து 150 ஐட்டம் வந்து இதில் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, என்ன கான்செப்டில் 1 district 1 ப்ராடக்ட். இதில் ஹையஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா 1 district 1 ப்ராடக்ட்டில் உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 75 1 district 1 ப்ராடக்ட் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் இருக்கிற இதையும் வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, சாரி கவர்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் பிளேஸ் வந்து இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகே, இது வந்து காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு கிளை. ஓகே, இது வந்து 2016 லான்ச் பண்ணாங்க. ரைட்டா? சிஇஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் பாடு. ஓகே, அஜய் பாடு அவரோட பேர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங். ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ்.
ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் ஆட்டோனமஸ் பாடி ஒர்க்கிங் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். இது கீழே காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. கரெக்டாக? கரெக்டு. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியதான் வந்து இதை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங். ஓகே பேக்கேஜிங் அப்படின்னு வந்தாலே வந்து வணிபம் தானே. ஸோ அதனால் வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிடையாது. எங்கே இருக்குது? பெங்களூர். ஓகே, பெங்களூரில் இருக்குது. ரைட்டா? எஸ். ஸோ இதில் முக்கியமானது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க இந்த பேக்கேஜிங்? இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் 1966. 1966 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், மணிலா, பிலிப்பைன்ஸ். அப்போ தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க 1966. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸு கர்நாடகாவில். ஃபஸ்ட்டு பிரான்ச்சு சென்னை, ஹெட் குவார்ட்டர்ஸு கர்நாடகா, பெங்களூர். புரிஞ்சுக்கணும். அதனால தான் மேலே வந்து சென்னைன்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ உண்மையாகவே வந்து ஒரு 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 கரெக்டான ஆப்ஷன் வச்சு ஒரு கொஷின் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டுக்கள். யாருக்கு? அபர்ஜித் டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ளூ அப்படிங்கிறது வந்து வைப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது இந்த மாதிரி க்ளூ எல்லாம் பார்க்கும்போது. அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது இருக்கா படிக்க? அவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேஷனல் மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ். நேஷனல் மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ். ஸோ அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சொல்லுங்கள், இது 5th எடிஷனா? எஸ். ஸோ மெரைன் சென்சஸ் அப்படிங்கிறது 5th எடிஷன். இட் இஸ் அ கோஸ்ட் வைட் ஆக்டிவிட்டி என்டையர்லி ஃபண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இது வந்து ஃபண்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. ஸோ இதோட இது யார்? மினிஸ்டர் யார்? ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகேவா? ராஜீவ் ரஞ்சன் சிங். எஸ், ராஜீவ் ரஞ்சன் சிங். எஸ். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, இது வந்து 13 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து கவர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் அந்தமான் நிக்கோபார். இது வந்து முக்கியம். ஓகே, 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. அப்போ ரொம்ப முக்கியம். ஸோ 45 நாள் பீரியட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சென்சஸ். ஓகேங்களா? சென்சஸ். ஓகே, மனுஷங்களுக்கு சென்சஸ் அப்படிங்கிறது எப்போ எடுக்கிறாங்க? 27. ஸோ அதே மாதிரி வந்து ஃபிஷ்ஷுக்கும் வந்து சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நோ யுவர் வெஹிக்கிள். நோ யுவர் கஸ்டமர் தான் தெரிஞ்சிருப்பீங்க. நோ யுவர் வெஹிக்கிள் அப்படின்னா உங்களுடைய வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா, இட் இஸ் a system where all FASTag users to submit images of their vehicle and registration certificate to prevent leakages in FASTag system. ஓகே, FASTag சிஸ்டமில் நீங்கள் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. கரெக்டா? எஸ், கரெக்டு. இது யார் லான்ச் பண்ணுறா? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணுறாங்களா? எஸ், அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே கரெக்டு. ஓகே, போத் 1 and C கரெக்ட். ஓகே, இது வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2024. ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்க விஷயம். இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து ஃபாஸ்டேக் மெத்தடுங்க. ஓகே, ஃபாஸ்டேக் மெத்தடில் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே வந்து மிஸ் ஆகாத மாதிரி இருக்கும். நோ யுவர் வெஹிக்கிள், அதுதான் விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து லாகூர் இருக்காங்களா? லாகூர் எங்கே இருக்குது? இங்கே பேர் என்ன? என்னடா அது? லாகூர் வந்து பாகிஸ்தானில். ஓகேங்களா? லாகூர்ஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ 349 424 ஃபால்ஸ் அண்டர் விச் கேட்டகரி? எந்த கேட்டகரியில் போயிடுச்சு லாகூர்? ரொம்ப டேஞ்சர். அப்போ என்ன கேட்டகரி? ஹசார்டியஸ் கேட்டகரியில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஓகே, இந்த லாகூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதோட ஜாகிரஃபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. ஓகே, ஸோ நம்மளோட இந்த ஹரியானா, டெல்லி, ஸோ இந்த நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் வந்து ஜாகிரஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வெளியில் இருந்தும் புகையை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஜாகிரஃபியில் கொண்டு வந்து சேர்த்துருது. அதை மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பிரச்சனைகள், ஹரியானாவில், பஞ்சாபில் இந்த விவசாயிகள் வந்து இந்த ஸ்டபிள் பேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எரிச்சிடுறாங்க.
ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்ககிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடிஸ் அப்படிங்கிறது தர்றோம். ஸோ அதை வச்சு நாங்கள் எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மக்காச்சோளக்கு வெட்டினதுக்கப்புறம் இருக்கிற தட்டு, ஸோ அந்த இது கீழே இருக்கும் இல்லையா பூமியில், ஸோ அதை வந்து இது பண்ண முடியாமல் அவங்க வந்து எரிச்சிருவாங்க. அதனால் வர்ற பிரச்சனைங்க தான். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஏர் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா BM 2.5 அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா, BM 2.5 அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகூரில் வந்து 25 மடங்கு வந்து அதிகமாக இருக்கான், 25 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது. ஓகே, ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு IQ. ஓகே, மனுஷங்களுக்கு மட்டும் ஐக்யூ இல்லை, ஏருக்கும் வந்து ஏர் குவாலிட்டி கண்டுபிடிக்கணும். ஏர் குவாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஐக்யூவும் வேணும். ஓகே, ஸோ IQAir இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு ஃபார்ம். அவங்க தான் சொல்கிறாங்க, பாகிஸ்தான் உன் நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, பக்கத்தில் இந்தியா சிரிக்காத, உன் நிலைமையும் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான், செகண்ட் வந்து டெல்லி, தேர்டு வந்து டாக்கா பங்களாதேஷ், ஃபோர்த் வந்து கராச்சி பாகிஸ்தான், ஃபிஃப்த் வந்து கொல்கத்தா இந்தியா. ஓகே, 2 பாகிஸ்தான் 2 இந்தியா 1 பங்களாதேஷ். ஓகேங்களா, அப்போ ரீஜியன் பாருங்கள் நம்மளோட தான், நம்ம தான் அடி வாங்குறோம். ஓகேங்களா, ஸோ இதில் சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தது வாட் வாஸ் த தீம் ஆஃப் தேர்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ்? இதில் நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பார்லிமெண்ட்ரியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து டிஜிட்டலாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, கேப்சர் பண்ணுறது. ஓகேங்களா, விதான் அப்ளிகேஷன், நேஷனல் விதான் அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுங்க. இது 2015 லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸுக்கு கீழே வரக்கூடியது. ஓகே, விதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ். ஸோ அதோட மினிஸ்டர் யார்? கிரண் ரிஜிஜு பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸு விதான். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனுடைய தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன், அதுதான் இதனுடைய தீம். ஓகே, தேர்டு நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஓகே, விதான் எங்கே நடந்தது? நியூ டெல்லியில் நடந்தது. ஓகே, சேர்டு பை யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. ஓகேங்களா, ஸோ வேலிடிக்டரி அட்ரஸ் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு. அவர் பேர் என்ன? எல் முருகன். ஓகே, எல் முருகன் வந்து கான்ஸ்டியூன்சி வந்து தமிழ்நாடு தான். ஓகேவா, அதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன், ஒரு நாடு ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் ஆல் 37 லெஜிஸ்லேட்டிவ் ஹவுசஸ் ஆன் அ சிங்கிள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். 37 அப்படிங்கிறது என்ன? 28 ஸ்டேட்ஸு, மிச்சம் இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ், மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான். ரைட்டா? ஓகே, கான்ஃபரன்ஸ் ப்ரோமோட் பேப்பர். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டிஜிட்டலாக எல்லாம் பண்ண போகிறாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், டிஜிட்டலாக கண்டக்ட் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ஏன்னா வந்து இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வேர் வாஸ் பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ். ஓகே, இந்தியா இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ், பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? பாரத் மண்டபம், பிரகதி மைதான், நியூ டெல்லி. ஓகே, நியூ டெல்லி. அப்போ இதுக்கு தீம் இருக்கா? எஸ் இருக்குது. தீம் என்ன அப்படின்னா ரைஸ் ஃபார் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃபார்மர் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, ஃபார்மர் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கணும், வளர்ச்சி இருக்கணும், குளோபல் ஃபுட் செக்யூரிட்டியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைஸ். ஓகே, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மெட்ரிக் டன் வந்து இந்த இயரில் மட்டுமே வந்து 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஓகேங்களா, இந்தியா தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. எதில்? ரைஸில். ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ இது யார் சேர்ந்து கனெக்ட் பண்ணுறாங்க? இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு ஃபெடரேஷன் இருக்குங்க. அபேடா எப்படி இருக்குது? அக்ரிகல்ச்சரல் ப்ரமோஷன் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல, அபேடா. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, வித் சப்போர்ட் ஃப்ரம் அபேடா. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ரைட்டா? இதில் வந்து ஒரு குழப்பம் இல்லையே. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எஸ், அடுத்து வந்து 53வது சீஃப் ஜஸ்டிஸாக யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? ஓகே, 52 இவர். ஓகே, 52 இவர். அப்போ 53 யாருன்னு பார்த்தீங்கன்னா 51 வந்து இவர். 53 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து நல்சாவோட ஹெட்டாக இருந்தார். நல்சா. ஓகே, நல்சா இதோட ஹெட்டாக இருந்தார். இது என்ன அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை சீஃப் ஜஸ்டிஸாக போட்டிருக்காங்க. ஸோ இது எது கீழே, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஓகேவா?
ஓகே, அடுத்து வந்து முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஷன் ராமகிருஷ்ண காவை. ஓகே, பூஷன் ராமகிருஷ்ண காவை. ஓகே, இது ஆர்டிக்கல் வந்து 124 சப்செக்ஷன் 2 124 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 124 5³ - 1. ஓகே, 5³ - 1 எப்படியாவது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இவரோட டென்யூர் வந்து 2027 பிப்ரவரி 9 வரைக்கும். 2027 பிப்ரவரி 9 வரைக்கும் இவரோட டென்யூர். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா 65 வயசு ஆறு வரைக்கும். ஓகே, எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான். ரைட்டா? ஓகே ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இதில் வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் 370 இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணுது. இதில் காஷ்மீரோட ஸ்பெஷல் அந்தஸ்து ரத்து பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பெஞ்ச் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒருத்தர். ஓகே ஓகே, அடுத்து வந்து நேஷ்னல் யுனைட்டி டே அப்படிங்கிறது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவரோட நினைவாக தான் வந்து நம்ம நேஷ்னல் யுனைட்டி டே அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா? எஸ், இவரோட ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி இருக்கு இல்லையா, அதோட ஹைட் என்ன? 122. ஓகே, 122 கவாடியா குஜராத்தில் இருக்குது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதனுடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க, ஏக் பாரத் ஆத்மா நிர்பர் பாரத். ஏக் பாரத் ஆத்மா நிர்பர் பாரத். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகே, டேட் வந்து 31 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்த டேட். ஓகே, பிறந்த நாள் வந்து அக்டோபர் 31. இதுதான் வந்து நேஷ்னல் யுனைட்டி டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நேஷ்னல் யுனைட்டி டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக் பாரத் ஆத்மா நிர்பர் பாரத். கரெக்டா? எஸ், அடுத்து வந்து ஃபிடே வேர்ல்டு செஸ் 2025. ஓகே, ஸோ அந்த ட்ராஃபி வாஸ் ரீநேம்டு ஆஃப்டர் விச் இந்தியன் செஸ் லெஜெண்ட்? ஓகே, ஸோ இந்தியன் செஸ் லெஜெண்ட் அப்படின்னா யார் நமக்கு ஞாபகம் வருவா? ஃபஸ்ட்டு இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அவர் தான், இந்தியாவுடைய வேர்ல்டு சாம்பியன் அவர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அவர் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் செஸ்ஸில். அவர் யார்? மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? ஸோ அவரோட அவார்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. 98 வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ வாங்குறாரு. அந்த வருஷம் தான் கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வாங்கினார். ஓகே, அதுக்கப்புறம் 2001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 என்ன நடந்துச்சு? 9/11 அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த வருஷம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன். ஓகே, 2008 ரெசெஷன் நடந்துச்சு இல்லையா, வேர்ல்டு ரெசெஷன் நடந்துச்சு இல்லையா, எக்கனாமிக் டர்மாயில். ஸோ அந்த வருஷம் 2007 2008 அந்த ரேஞ்ச். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபூஷன் வாங்கியிருக்காரு. இந்த 3 வந்து பத்மா அவார்டுக்குள்ளே வரும். ஸோ அடுத்து அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறது ஒரே நிமிஷம் இல்லைங்க, பத்மஸ்ரீ 88 98 மாற்றி எழுதிட்டோம். வெயிட் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ம் 1988ங்க. எழுதும்போது மாற்றி எழுதிட்டேன். ஓகே, என்னோட மிஸ்டேக். 1988 98 எழுதிட்டேன். அதானே பார்த்தேன், என்னடா இது எங்கேயோ தப்பாக இருக்கேன்னு. 88 ரைட்டா? அப்போ அர்ஜுனா அவார்டு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்காரு அர்ஜுனா அவார்டு. ஓகேவா? 91 92 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேல் ரத்னா. ஓகே, கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு 91 92. ஓகே, 85 அர்ஜுனா, 88 பத்மஸ்ரீ, 91 92 கேல் ரத்னா, 2001 பூஷன், 2008 விபூஷன். ரைட்? ஓகே, அபினவ் பிந்த்ரா இந்த இயர் தான் 2008 பீஜிங்கில் நடந்த இதில் தான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பார். ஷூட்டர், இந்தியாவுடைய ஷூட்டர் அபினவ் பிந்த்ரா. ஓகே, 2008 ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் பெய்ஜிங், சைனான்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வாஸ் அப்கிரேடட் டு விச் கேட்டகரி ஆஃப் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்? ஓகே, என்ன கேட்டகரியில் அப்கிரேட் ஆகிருக்கு? ஓகே, ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பியிலிருந்து ஷெட்யூல் ஏ. ஓகே, ஷெட்யூல் ஏ. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியினுடைய ஒரு சப்சிடரி, கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஓகே, என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஓகே, ஸோ என்டிபிசியினுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 GW by 2032. ஓகே, 2032.
நியூக்ளியர், இந்தியாவினுடைய நியூக்ளியர் டார்கெட் வந்து 2047 100 ஜிகாவாட். ஸோ இப்போ எவ்வளோ இருக்கும் 2025 அரவுண்ட் 8.8 ஜிகாவாட். ஓகே, கிளியர் தானே? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த ஐஎஃப்சி இருக்காங்க இல்லையா, ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், இது வந்து ஒரு கிளை. ஓகே, யாரோடது? வேர்ல்டு பேங்கோட ஒரு சப்சிடரி. வேர்ல்டு பேங்கோட ஒரு சப்சிடரி, 5 சப்சிடரி இருக்காங்க, அதில் ஒருத்தங்க இவங்க. ஓகே, அவங்க வந்து 50 மில்லியன் அப்படிங்கிறது தர்றாங்க கடனா. யாருக்கு? சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, எதுக்காக, எந்த பர்பஸுக்காக சிட்டி யூனியன் பேங்க்குக்கு வந்து இந்த அவார்டு அப்படிங்கிறது தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, சப்போர்ட்டிங் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இன் அடாப்டிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் சொல்யூஷன். ஓகே, எம்எஸ்எம்இ கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் இதை வந்து அடாப்ட் பண்ணணும். சோலார் இது பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதில் அவங்களோட எனர்ஜி சேவ் பண்ணுற இதில். ஓகே, அதுக்காக கொடுக்குறாங்க. எவ்வளோ? 50 மில்லியன். சிட்டி யூனியன் பேங்க் எங்கே இருக்குது? எங்கேயா இருக்குது? இல்லை, கும்பகோணம். எஸ், கும்பகோணம் தமிழ்நாட்டில் இருக்குது. சேஷாத்ரி. ஓகேங்களா, MD&CU சேஷாத்ரி. ஓகே, பார்த்துங்க எவ்வளோ தந்துருக்காங்க. 50 மில்லியன் சிட்டி யூனியன் பேங்க்கு, ஐஎஃப்சி. ஓகே, அடுத்தது LVM-3. ஓகே, லைட் வெஹிக்கிள் மிஷன் 3 M5 ராக்கெட், பாப்புலர்லி நவுன் as பாகுபலி. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஃபார் இட்ஸ் ஹெவி லிஃப்ட் கேப்பபிலிட்டிஸ் வாஸ் யூஸ்டு பை ரிசர்வ் பேங்க்குங்கிற இஸ்ரோ டு லான்ச் விச் சிக்னிஃபிகண்ட் சேட்டலைட் இன்டு ஆர்பிட். ஓகே, ஸோ இந்த பாகுபலியை வச்சு ஒரு சேட்டலைட்டை ஆர்பிட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் 3, அதுதான். ஓகே, CMS-3 கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, அது வந்து பாகுபலியை வச்சு லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுங்க. ஸோ அதை வந்து சுமந்து செல்றதுனால அதை வந்து பாகுபலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஓகே, பேலோடு வந்து பார்த்துங்க 4410. 4000. ஆனால் அதை விட அதிகமாக ப்ளூ பேர்டு அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் யாரோடது? யூஎஸோடது. ஓகேங்களா, அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000+ kg ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஆனால் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணது வந்து 4410. ஓகே, ஹெவியஸ்ட் இந்தியன் பில்டு சேட்டலைட். ரைட்டா? இங்கே பாருங்கள், சாரி, லைட் வெஹிக்கிள்னு சொல்லிட்டுனா லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3ங்க. பாகுபலி லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. ஓகே, ஸோ ஆர்பிட்டில் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது லைட்டே வருது. லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 M5 மிஷன் பிளேஸ் இட்ஸ் பேலோட் இன்டு விச் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்? ஜியோசின்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். அதில் தான் வந்து நிலைநிறுத்த போகிறாங்க. ஓகே, ஜியோசின்க்ரனஸ் ஸ்பேஸ் ஆர்பிட். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அதில் தான் வந்து நிறுத்த போகிறாங்க. அடுத்தது நிக்நேம். ஸோ இதோட நிக்நேம் ஏன் வந்து பாகுபலின்னு வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு கேரி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி பேலோட் சிமிலர் டு தி ஸ்ட்ரென்த் ஆஃப் அ லெஜெண்டரி கேரக்டர். பாகுபலி வந்து அந்த வெயிட்டை சிவன் சிலையை வச்சு தூக்கிட்டு போவார் இல்லையா, சிவன் சிலையை வந்து தூக்கிட்டு போவார். ஓகே, மன்னிச்சிரு சிவன் சிலையை வந்து தூக்கிட்டு போவார். ஓகேங்களா, அது வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய போரில் வந்து பயங்கரமான இதெல்லாம் பண்ணுவார். ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரெப்ரசன்ட் பண்ணும் விதத்தில் வந்து பாகுபலி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டில் யார் இவன் கல்லை தூக்கி போகிறானே அப்படின்னு வரும் இல்லையா, அந்த இதில் வந்து நான் அப்படி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் அன்சீன் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் திபேந்தர் கோயல் அண்ட் மேக்கிங் ஆஃப் ஜொமேட்டோ? ஓகே, ஜொமேட்டோ அப்படிங்கிற பேர் வந்து எட்டர்னல்
அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரைட்டா? ஓகே, அதனுடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகா விஸ்வநாத் அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கேள்வி வராது. ஓகே, அடுத்தது வந்து விச் மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன். ஓகே, நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் இன் கொலாபரேஷன் வித் நேஷனல் பீ போர்டு. ஓகே, பி ஹனி, ஓகே, அதை தேனி போர்டு. ஓகே, நேஷனல் தேனி போர்டு. ஸோ எந்த மினிஸ்ட்ரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்னையா டவுட்டு, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அதானே வரும். ஓகே, நேஷனல் பீ மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸுக்கு 500 கோடி. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து சுலைமான் ஹனி இல்லைங்க ஹனி எது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. சுலைமான் ஹனியா, அது பேர் என்ன? சுலைமான் ஹனி தான். நிலுங்க எங்கேயாவது மார்க் பண்ணியிருக்கேனா, எழுதியிருக்கேனா? ரம்பன் சுலைஹனி. அஜ்ஜோ, ரம்பன் சுலைஹனி, சுலைமான்னு சொல்லிட்டேன். ஓகே, எரேஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணியிருக்கேன். பேர் என்ன? ரம்பன் சுலை ஹனி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரைட்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அடுத்தது வந்து பட்ஜெட் 2020 2023 வரைக்கும் இந்த மிஷனுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் சொல்லியிருக்காங்க? 500 கோடி. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னும் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 5 வருஷத்துக்கு. ஓகே, இது வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்க, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 5 வருஷத்துக்கு. ஓகே, 2024 to 25 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் 2021 லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸ்வீட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 to 25-26. ஓகேங்களா? எப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் ஒரு நிமிஷம், ஃபினான்ஷியல் இயர் 21 to ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ அப்போ எவ்வளோ வருஷம்? 5 வருஷம். ரைட்டா? ஓகே, பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, படிச்சுக்குங்க. ஓகே, அடுத்தது வந்து வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன்? எதுக்காகயா? அவ்வளோதான். டு அச்சீவ் த கோல் ஆஃப் அ ஸ்வீட் ரெவல்யூஷன் அண்ட் டெவலப் பீ கீப்பிங். அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ரம்பன் சுலைஹனி வந்து ஜம்மு காஷ்மீரோடது டேக் வாங்கியிருக்கு. ஓகேவா? அடுத்தது யுனெஸ்கோ வாஸ் ரீசென்ட்லி டெசிக்னேட்டட் ஆஸ் யுனெஸ்கோன்னு சொன்னானா இல்லைங்க, லக்னோ. ஓகே, லக்னோ மாற்றி சொல்லிட்டேன். Lucknow was recently designated as a member of UNESCO Creative City Network in which creative field? Gastronomy. Okay, gastronomy ஃபீல்டில் வந்து லக்னோவை யுனெஸ்கோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43வது மீட்டிங் நடந்தது. யுனெஸ்கோவோட மீட்டிங் நடந்தது எங்கே? சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான். ஓகே, அங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகிற 2வது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் இதுக்கு முன்னாடியே வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது செகண்ட் லக்னோ. ஓகேவா? 43வது யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான் நடந்தது. 20வது யுனெஸ்கோவினுடைய இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா டெல்லியில். ஓகே, இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங் டெல்லி, ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் வந்து சமர்கந்த். ஓகே, ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் லக்னோவை என்னடா அது மெசேஜ், யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் ஃபேஸஸ் ஃபண்டிங். ஓகே, பேட்ரி கம்மியாயிடுச்சா? ஓகே, இப்போ என்ன எங்கே விட்ட? ஓகே, இப்போ 43வது மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவை கேஸ்ட்ரோனமி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 20வது இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங்கில் தீபாவளியை பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவதா? இந்தியாவினுடைய 16வது இன்டேஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? எஸ். ஓகே, ஸோ லக்னோ வந்து செகண்ட். ஓகே, முன்னாடி வந்து பார்த்தா 2019 இயர் வந்து ரொம்ப முக்கியம். 19 இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைதராபாத் எந்த இயரில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட், இதில் வேறு எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த யுனெஸ்கோவோட அந்த கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி வந்து 2004 வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஒன்றா வந்து படிக்கிறீங்கன்னா படிச்சுங்க. லிட்ரேச்சருக்கு என்ன இருக்குது, மியூசிக்கு, கிராஃப்ட்டு, ஃபோக்கு மியூசிக்கு நிறைய இருக்குது. ஃபிலிமில் இதில் ஒரே நிமிஷம் இல்லைங்க, இதையும் பார்த்துக்கணும். ஓகே, லிட்ரேச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தான். ஓகே, ஒன்று தான் கோழிக்கோட். ஓகே, காலிக்கட். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர், அதுக்கப்புறம் சென்னை இருக்குது, வாரணாசி இருக்குது. ஓகே, 3 இருக்குது மியூசிக்கில் 3.
சென்னைக்காரங்க மியூசிக் நல்லா கேட்பாங்க, வாரணாசிலையும் கேட்பாங்க, குவாலியர் மத்திய பிரதேஷ்லையும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போது இப்படி ஒரு நேராக ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன், சென்னை, மத்திய பிரதேஷ், குவாலியர், யூபியில் வந்து லக்னோ, வாரணாசி லக்னோன்ட்ட. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் ஃபோக். ஸோ கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இது வந்து ஜெய்ப்பூர். அப்போ இன்னொன்று ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி தாங்க ஃபிலிம்லேயே பெருசு. ஓகே, மும்பை சிட்டி தான் வந்து ஃபிலிம்லேயே பெருசு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 3 வந்து மியூசிக் வருது. ஓகே, 2 வந்து கிராஃப்ட் அண்ட் ஃபோக், ஜெய்ப்பூர் அண்டு ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீரிலும் ராஜஸ்தானும். ஓகே, 1 ஃபிலிம். லிட்ரேச்சர் வந்து 1. அடுத்தது பூர்வி பிரகார். ஓகே, கொஞ்சம் குயிக்காக போயிடலாமா? பூர்வி பிரகார் எக்ஸசைஸ் வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா 3 ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். ஓகேவா? அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 சேர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் பார்டர் டு காம்பேட் த்ரெட் ஃப்ரம் சைனீஸ் கவர்மெண்ட். ஓகே, சைனா வந்து அங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம சைட்லேருந்து ஏதாவது ஒரு கம்பு சுற்றணும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த விதத்தில் வந்து ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு இது பண்ணி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து சொல்லணும், எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வி பிரச்சந்த் பிரகார் +P. இது என்ன அப்படின்னா ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, மெச்சுக்கா அப்படிங்கிற இடத்த வந்து ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் தராமல் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறது தருவாங்க, மெச்சுக்கா. ஓகே, விச் சிட்டி scheduled to host major international maritime event including exercise Milan, international fleet review and IONS conclave. ஓகே, IONS கான்க்ளேவ் எங்கே? விசாகப்பட்டினம். ஓகே, விசாகப்பட்டினம் தான் இந்த 3 எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ரைட். மிலன் எக்ஸசைஸ் வந்து எப்போ இருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 95 ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, எப்படியாவது ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஆபர். இப்போ தான் பார்த்தோம். ஆபர் வந்து ஆன்லைன் ஸ்டோர் ஹேஸ் லான்ச்டு விச் பிளாட்ஃபார்ம்? கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஆபர். ஓகேவா? யார்? ரயில்வே மினிஸ்ட்ரி. பார்த்தோம் இல்லையா? ரயில்வே மினிஸ்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 150 ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்டர் ஒன் டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அண்டு GI டேக் எது இருக்கோ அதை வச்சு. அவ்வளோதான். அடுத்தது கன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் லான்ச்டு டியூரிங் விச் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், தெரியாமல் மார்க் பண்ணி தொலைச்சிட்டேன். ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னா சப்கான்ஷியஸாக வந்து எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணிடுறேன். ஓகே, அதை வந்து மாற்றிக்கவே முடியறதில்ல. ஸோ ஏதோ ஞாபகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அடிக்கடி சொல்கிற கதை என்ன அப்படின்னா ஒரே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சில நேரங்கள் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இந்த மார்க்கிங். ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15th கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டி 15th கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இது எங்கே நடந்தது? எரவான், அர்மேனியா. ஞாபகம் இருக்கா? அர்மேனியா, ரைட்? அதுதான் விஷயம். ஓகே, 7 கண்ட்ரீஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஹேவ் ரிசீவ்டு 5.8 மில்லியன். 5.8 யூனிக் நம்பரா? இல்லை, 5.8 எப்படி வச்சாலும் நமக்கு யூனிக்காக வர மாட்டேங்குது. ஓகே, எதுக்காக அப்படின்னா கன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். ஓகே, எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் நேச்சர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, அக்ரிகல்ச்சரை நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஓகே, ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ரைட்டா? ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 7 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 7 கண்ட்ரிஸ் முக்கியம். 58 மில்லியன் அப்படிங்கிறது முக்கியம். சரி, 58 இல்லை, 5.8. ஓகே, 5.8 டிவைட் பை 7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.8 மில்லியன் அப்படிங்கிறது வரும். ஓகே, $0.8 மில்லியன் போட்டோம்னா எவ்வளோ வருது? $0.8 மில்லியன் ஒரு 72 கோடி வருதா? 10 மில்லியன் அப்படின்னா 10 மில்லியன். ஆமாம், 72 கோடி வரும். கரெக்டாக 72. எஸ், 72 கோடி. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சவாங் கட்டு ஃபெஸ்டிவல். ஓகே, சவாங் கட்டு ஃபெஸ்டிவல்.
ஸோ இது எந்த ஸ்டேட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மணிப்பூர் தான். வேறு யார்? சவாங் கட் ஃபெஸ்டிவல் போஸ்ட் ஹார்வெஸ்டிங். ஓகே, அறுவடை, விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ இந்த கம்யூனிட்டி பேர் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது சின் குக்கி மிசோ அந்த கம்யூனிட்டி வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங்க்கு அப்புறம் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். சவங்கட். ஓகே, அடுத்தது விச் கம்பெனி லான்ச்டு வீர் அப்படிங்கிறது கரேஜ், ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைன்டு ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன். ஓகே, இது வந்து இவி வெஹிக்கிள். ஓகேங்களா, இந்தியாவோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இது யார் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகே, ப்ராவைக் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இது வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. வீரமாக இருக்கணும், ப்ராவைக் கம்பெனி வந்து வீரமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எல்லா டெரெயின்லையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எதுக்காக? டிஃபென்ஸுக்காக. ஓகே, ஸோ அதான் ப்ராவைக் அப்படிங்கிறவங்க வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டிஜினியஸ்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெவலப்டு ஃபார் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அவ்வளோதாங்க. ஓகே, டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே அப்ரூவ்டு ஃபார் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் ஓவர் 6 years. 6 years அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6 years. ஓகே, அனுச்சந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு தான் வந்து தந்திருக்காங்க. ஓகேவா, அவங்க தான் வந்து இது பண்ண போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து RDI ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் ஃபார் 6 years. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடல் ஏஜென்சியாக இருந்து இது பண்ண போகிறாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரைட்டா? 1 லட்சம் கோடி. நீங்கள் வந்து அனுச்சந்தன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொன்னீங்களே, அது வந்து இதனுடைய கிளை. ரைட்டா? அது இதனுடைய கிளை. ஓகே, ஸோ இந்த 1 லட்சம் சொன்னேன் இல்லையா 6 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ 6ஆக பிரித்தா நமக்கு எவ்வளோ வரும்? 16,000 கோடி தானே வரும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வருஷமே வந்து 20,000 கோடி தந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வருஷம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யார்? ஜிதேந்திர சிங். ஸோ என்கரேஜ் த பிரைவேட் செக்டார் டு ஸ்கேல் அப் ரிசர்ச். ப்ரைவேட் செக்டார்லேயும் ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இந்தியாவுடைய R&D இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து உலகத்திலே வந்து லோவஸ்ட்டு ரிசர்ச் அண்ட் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. 7% ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா, 7% ஆஃப் ஜிடிபி. ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஓகேவா, டீப் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவுடைய R&D வந்து பார்த்தீங்கன்னா 0.7% ஜிடிபியில். ஓகே, USA வந்து 2.8. ஸோ யூஎஸ்ஏவோட கம்பேர் பண்ணும்போது USA வந்து 2.8 அவங்களோட ஜிடிபியில். அவன் வந்து 30 ட்ரில்லியன் இருக்கான். 2.8% எவ்வளோன்னு பார்த்துங்க. நம்ம வந்து 4 ட்ரில்லியன் இருக்கும். 0.7% அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துங்க. அதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து நேஷனல் குவாண்டம் மிஷன். இது 1000 டைம் பார்த்துட்டோம். 6000 கோடி. எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 வருஷம். நான் சொன்னேன் இல்லையா, அனுச்சந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இங்கே பாருங்கள், இந்தியா ஏஐ மிஷன், இது எல்லாமே கவர் ஆகுதுங்க. ஓகேவா, இது எல்லாமே கவர் ஆகுது. நம்ம வந்து இந்தியா ஏஐ மிஷன் வந்து 2024 5 வருஷத்துக்கு லான்ச் பண்ணியிருந்தோம். 10,372 கோடி. 10,372 கோடி இந்தியா ஏஐ மிஷன். ஓகே, 5 வருஷத்துக்கு. அடுத்து வந்து வாட் கேட்டகரி சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் பேங்க் கிளாசிஃபைடு வாஸ் NTPC Green Energy Limited upgraded to by the government of India in 2025. ஸோ ஓகே, அப்படியே தான் பார்த்தோம். பேர் என்ன? ஸ்கீம் ஏருக்கு, சாரி ஷெட்யூல் ஏ அப்படின்னு சொல்லி அப்கிரேட் ஆகிறாங்க. ஓகே, ஷெட்யூல் ஏ அப்படின்னு அப்கிரேட் ஆகிறாங்க. ஓகே, இது வந்து சப்சிடரி 60 டார்கெட் வந்து பார்த்துங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ விச் கம்பெனி டெவலப்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வீர்? இது வந்து கேள்வி வந்து தேவையே இல்லை. ப்ரைவேட். ஓகே, இது வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பெங்களூர்.
அடுத்தது ஓகே, வேர் வாஸ் பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? ஓகே, எங்கே நடந்தது? நியூ டெல்லியில். ஸோ இதோட இது என்ன அப்படின்னு இதோட பேர் என்ன, தீம் என்ன, நான் தமிழில் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? உலகத்துக்கு எல்லாருக்கும் ரைஸும் தரணும், ஃபார்மர்ஸும் வந்து அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகே, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதோட தீம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க? தீம் 150 மில்லியன். இங்கே எங்கடா தீம் இங்கே தந்திருக்காங்க? தீமே தரலையா? எங்கேயாவது தந்திருக்கணுமே. இங்கே தந்திருக்காங்க, அடுத்தது தந்திருக்காங்க. ஓகே, ரைஸ் ஃபார் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி, ஃபார்மர் ப்ராஸ்பேரிட்டி. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமானது பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகிறதுனால பியூஷ் கோயல் அவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அவர் தான் இன்னும் இது பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து 150 மில்லியன் டன்னு 2024-25 மட்டும் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் ரைஸ் அவுட்புட். 28%ங்க, 28%. ரைட், அடுத்த தீம் வந்து பார்த்துட்டோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து தி மாடல் யூத் கிராம் சபா இனிஷியேட்டிவ். யூத் கிராம சபா. ஓகே, யூத் கிராம சபா. கிராம சபா அப்படின்னா என்ன? கிராமப்புறங்களில் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பஞ்சாயத்து மினிஸ்ட்ரி வந்து அதை வந்து குறைகளை எல்லாம் கேட்பாங்க, வளர்ச்சிக்கான சில ஐடியாஸ் அப்படிங்கிறது வாங்குவாங்க. அதுதான் ஓகேவா? அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது எந்தெந்த மினிஸ்ட்ரி சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டர் யார்? ராஜீவ் ரஞ்சன் சிங். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அது பேர் என்ன? ஜுயல் ஓரம். ஓகே, ஜுயல் ஓரம் அவர். ரைட், அவ்வளோதான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு ஒரு இதாக வச்சு கொண்டு வர்றாங்க, அதோட பேஸாக வச்சு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 100 ஸ்கூல் நேஷனல் வைடில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. செலக்ட் ஆகிற ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து 20,000 அப்படிங்கிற ஒரு ஃபண்டு அலோகேஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. 20,000 பெர் ஸ்கூல். ரைட், அடுத்தது when did EPFO celebrated 73rd ஃபவுண்டேஷன் டே? நவம்பர் 1. ஓகே, நவம்பர் 1 வந்து அவங்களோட 73rd 73வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து சொஹ்ரா டூரிசம் சர்க்கியூட் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் டெவலப்டு அண்டர் விச் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்? ஓகே, சொஹ்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஎம் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஸ்கீம் அதுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஆதித்ய சிந்தியா அவர் தான். ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரியும் மேகாலயாவுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் பேர் என்ன? குக்ராட் சங்மா. ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சொஹ்ரா டூரிசம் சர்க்கியூட். எங்கே? மேகாலயாவில். ஓகே, நார்த் ஈஸ்ட்டில் மேகாலயா. நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குது? ஐயோ, நில்லுங்க. ஜூம் ஆகு. இதுதான் நார்த் ஈஸ்ட். பார்த்துங்க, இதுதான் நார்த் ஈஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள், எங்கடா அது? சிக்கிம் இருக்குது 1, மேகாலயா 2, பீகார் கிடையாது, பீகார் இல்லை, திரிபுரா, மணிப்பூர், நாகாலாண்டு, அருணாச்சல் பிரதேஷ் எவ்வளோ வந்துருச்சு? 5. அப்புறம் இன்னொன்று இங்கே மிசோராம். மிசோராம் ஏன்னா மிசோராமை காணோம். ஓகே, மிசோராமும் இருக்குது. ஓகேங்களா, மிசோராம். ஓகே, இவங்க இந்த 7 இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட்டுங்கிறேன், நார்த் ஈஸ்ட். ஓகேவா, நார்த் ஈஸ்ட். ஸோ இவங்களுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த சொஹ்ரா டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குறிப்பாக மேகாலயாவில் கொண்டு வர்றாங்க. சிஎம் யார்? காங்க்ரெட் சங்மா. ஓகே, காங்க்ரெட் சங்மா. ஓகேவா, இது என்ன ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ வந்து 650 கோடி. ஓகேங்களா, 650 கோடி. இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நார்த் ஈஸ்டோட டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து 221 கோடி அப்படிங்கிறத போடுறாங்க. ஓகே, இது வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, ஆல் 8 ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஆல் 8ங்க, நான் 7 சொல்லிட்டேனா? ஐயோ, 7 சொல்லிட்டேனா? ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பட்ஜெட் அந்த PMDEVINE இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குறது வந்து 6,600 கோடி.
எவ்வளவு 4 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கா 3 வருஷத்துக்கா ஃபினான்ஷியல் இயர் 23 to 26 23 24 25 4 வருஷத்துக்கு 4600 கோடி. ஓகே 4 இயர்ஸ் 6600. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 16. ஓகே 1650 கோடி. ஓகே ஸோ இந்த டூரிசத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க 650 கோடி. ஓகே அடுத்தது இஸ்ரோ இருக்காங்க இல்லையா? இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் த்ரூ இட்ஸ் சென்டர் NRSC நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். Okay, recently signed tripartite MOU with which two entities to map surface coal fires and land subsidence in Jharia coalfield using satellite data and AI techniques. ஓகே இது வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே இஸ்ரோ வந்து சேட்டலைட் டேட்டா வச்சு எந்த இடத்துல வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜொரியா கோல்ஃபீல்டு. ஸோ சாரி ஜொரியா தான். ஸோ ஜொரியா கிடையாது, ஜரியா கோல்ஃபீல்டு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஜரியா ஜார்க்கண்ட். ஸோ கேள்வி என்ன வரும் அப்படின்னா ஜரியா கோல்ஃபீல்டு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஜார்க்கண்ட். ஓகே ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரைபார்ட்டைட் அக்ரிமெண்ட்டு யார் கூட சேர்ந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு இஸ்ரோ, மிச்சம் இருக்கிற 2 பேர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் அண்டு சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்டு டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட். ஓகே இவங்க 2 பேர் கூட சேர்ந்து தான் வந்து இஸ்ரோ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த ஜரியா கோல்ஃபீல்டு வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. டு இம்ப்ளிமெண்ட் த ஃபினான்ஷியல் இயர் 25 to 27 வரைக்கும். ஓகேவா? எஸ் இதில் வேறு ஏதாவது இருக்கா பார்க்க? ஸோ இந்த நிசர் சேட்டலைட் இருக்கு இல்லையா, இது யார் யாருக்கு சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் நாசாவும் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். ஓகே சென்டினல் 1 சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே லோவர் எர்த் இதில் வந்து இது பண்ணுறதுக்காக பேண்டு ஏ பேண்டு பி பேண்டா இல்லை எல் பேண்டு எஸ் பேண்டு அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எல் பேண்டு எஸ் பேண்டு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போது 2025. ஓகே GSLV ஜியோ சின்க்ரனஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள் மார்க் 2 அதெல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரைட். அடுத்த கேள்வி அடுத்தது which of the following wetland has been India's 94th ராம்சர் சைட், 94வது ராம்சர் சைட், பீகாருடைய 6வது ராம்சர் சைட். ஓகே ஸோ இந்த ராம்சர் சைட் பேர் என்ன? கோகாபீல் ராம்சர் சைட். ஓகே பீகாரில் மொத்தம் 6 இருக்குது. ஓகே கன்வார், நாகி, நக்டி, கோகுல் ஜலசே, உதய்பூர் ஜீல், இப்போ இருக்கிற ககாபீல் லேக். ஓகே கோகாபீல் லேக் 94வது ராம்சர் சைட். கோகாபீல் லேக். ஆனால் என்னடா அது கோகாபீல். ரைட். ஸோ இந்தியாவில் மொத்தம் 94 இருக்குது. அப்போது இந்தியா வந்து 3rd பிளேஸுங்க. ஓகே உலகத்தில் வந்து இருக்கிற ராம்சர் சைட்ஸ் இருக்கிற கண்ட்ரியில் இந்தியா வந்து 3rd பிளேஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா UK எவ்வளவு 176. செகண்ட் மெக்சிகோ எவ்வளவு 144. இந்தியா வந்து 3rd 94. ஆனால் இப்போ இது வந்து நவம்பர் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 96 வந்திருக்கு. ஓகேங்களா? 96 வந்திருக்கு. ஸோ அந்த டேட்டா மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கோகாபீல் 94, மிச்சம் இருக்கிற அந்த 5 வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஆட் ஒன் அவுட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பீகாரோட ராம்சர் சைட் எது வராது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ சூதானமாக படித்து வச்சுங்க. ஓகே தமிழ்நாடு தான் வந்து டாப் 20 வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் செகண்டு, 3rd வந்து பீகார் 6, 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டேட்டாவை நான் சொல்கிறேங்க. ஆஸ் பர் நவம்பர் டேட்டா படி 4th பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ராஜஸ்தான் எவ்வளவு 5, ராஜஸ்தான் 5 இருக்குது. அதையும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஆட் ஒன் அவுட்டு கேட்கலாம். ஓகே சிலிசர் லேக் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுது. ஓகேவா? சிலிசர் லேக் பாருங்கள். UK எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அவ்வளோதான் விஷயம். அடக்கட்டா. அடுத்தது வந்து which of the following groups of 3 individuals were recently facilitated as Fit India icons at National Fitness and Wellness Conclave. ஸோ இங்கே 3 பேர் இருக்காங்க. பார்த்துங்க அவங்களோட ஃபேஸ் பார்த்துங்க. ஓகே ஃபஸ்ட்டு யார்? வெயிட்
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹர்பஜன் சிங். ஓகேங்களா, இவரோட பேர் என்ன? ஹர்பஜன் சிங் ஃபஸ்ட்டு இருக்கிறார். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செட்டின்னு வருமே, சுனில் செட்டியா? இல்லை, ஏதோ செட்டின்னு வரும் இல்லைங்க, ரோஹித் செட்டி. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்னா நேவால் வந்து 2012 பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க ஒலிம்பிக்கில். 2012 ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு? யூகே. 2016 ஒலிம்பிக் எங்கே நடந்துச்சு? ரியோ டி ஜெனீரியோ, பிரேசில். 2020 எங்கே நடந்துச்சு? டோக்கியோ, ஜப்பான். 2024 எங்கே நடந்துச்சு? பாரிஸு, ஃப்ரான்ஸு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா. 2032 பிரிஸ்பெயின், ஆஸ்திரேலியா. ஓகே, 2032 வரைக்கும் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? 2004 கிரீஸ், 2008 பீஜிங். ஓகே, அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்துங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் செட்டி, ஹர்பஜன் சிங் அண்டு சாய்னா நேவால். ஓகே, அவங்க 3 பேர் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்துங்க, சாய்னா நேவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லண்டன் இதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. ரோஹித் செட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர். ஓகேங்களா, சூரியவம்சி அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அருமையான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் எப்படி சுந்தர்சியோ அந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கமர்ஷியல் படங்களை வந்து நல்லா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. அடுத்து வந்து ஐசிசி உமன் வேர்ல்டு கப். ஓகே, வேர்ல்டு கப். ஓகே, ODI ஒரு நாள் போட்டி. ஓகே, அதில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? யார்? இந்தியா தான். ஓகேவா, இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது வேர்ல்டு கப், உமன் வேர்ல்டு கப். ஸோ இது எங்கே நடந்தது? இந்தியா ஸ்ரீலங்காவில் நடந்தது, கம்பைன் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இதில் யார் ஜெயிச்சா? இந்தியா எகெயின்ஸ்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, சவுத் ஆஃப்ரிக்காவை எகெயின்ஸ்டாக ஜெயித்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் மணி எவ்வளவு? 6.58 மில்லியன் வின்னருக்கு. ரன்னருக்கு எவ்வளவு? 3.24 மில்லியன். ஓகேவா, ஸோ இந்தியாவோட சைட்லேருந்து பிசிசிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 51 கோடி அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மா. பிளேயர் ஆஃப் த ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபாலி வர்மா. ஒரு நிமிஷம், சஃபாலி வர்மா. ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இந்தியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக இந்தியா இல்லை. ஸோ இது வந்து 13வது எடிஷன். ஓகே, 13வது எடிஷன். அப்போது ஆஸ்திரேலியா தான் வந்து அதிக டைம் ஜெயிச்சிருக்காங்க, 7 டைம்ஸ். செகண்ட் வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் நியூசிலாண்டு வந்து 1. ஓகேங்களா, 1. இந்தியா வந்து 1. 2 3 4 5. ஓகே, இந்தியா வந்து 4 டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி எங்கே நடந்துச்சு அப்படின்னா DY பட்டேல் ஸ்டேடியம், நவி மும்பை. ஓகே, நவி மும்பை. ஓகே, சப்போஸ் வந்து இந்த லொக்கேஷனில் நடந்துச்சுன்னு கேட்கலாம். ஓகே, DY பட்டேல் வந்து ஸ்டேடியம் வந்து நவி மும்பையில் இருக்குது. ஓகே, வாங்கடே வந்து மும்பை, இது வந்து நவி மும்பை. ஓகேவா, ஓகே, இங்கே பார்த்துங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு சஃபாலி வர்மா, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு தீப்தி சர்மா. ஓகே, ப்ரைஸ் மணி பார்த்துங்க. வின்னருக்கு, ரன்னருக்கு வந்து பார்த்துக்குங்க அடிஷ்னலாக வந்து 51 கோடி தந்திருக்காங்க. இதோட பிசிசிஐனுடைய செக்ரட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவஜித் சைக்கியா. ஓகேவா, ஸோ 2 கண்ட்ரிஸ் வந்து இந்த இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார்? இந்தியா, ஸ்ரீலங்கா. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து வந்து விச் ஆர்கனைசேஷன் டெவலப்டு வில்லோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். ஓகே, வில்லோ அப்படிங்கிறது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப். இது யார் லான்ச் பண்ணால்? கூகுள் வில்லோ, கூகுள் வில்லோ. ஞாபகம் வச்சுங்க. இந்த வில்லோவை பற்றி ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்துச்சு, எனக்கு எந்த எக்ஸாமும் ஞாபகம் இல்லை. வில்லோவை பற்றி ஒரு எக்ஸாமில் வந்துச்சு. வில்லோ. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வில்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா I இருக்குது, L இருக்குது. அதே மாதிரி கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா O, W இருக்குது, G இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டுலேயும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வெரிஃபியபிள் குவாண்டம் அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. கூகுள் வந்து வில்லோ. ஓகே, குவாண்டம் சிப். ஓகே, குவாண்டம் சிப் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த இனிஷியேட்டிவ் லெட் பை SBI ஃபவுண்டேஷன் UAS ராய்ச்சூர்.
ஓகே. அப்புறம் ICRISAT. ஓகே ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிராப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. யார் யார்? SBI ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு சப்சிடரி கிடையாது, இது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து 91 கோடி வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபண்ட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு? எஜுகேஷனுக்காக லோன் தரதா வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க SBI ஃபவுண்டேஷன். அதுவும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே தான் வரும். ஓகே. இது UAS ராய்ச்சூர் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, கர்நாடகாவில் இருக்குது. யூஏங்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ் ராய்ச்சூர் கர்நாடகாவில் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் த செமி அரிட் கிராப்ஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேங்களா, ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகே. 3 இயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எதுக்கு? கிராப், ஸ்மார்ட் கிராப். ஓகேங்களா, ஸ்மார்ட் கிராப். ஸோ ஸ்மார்ட் கிராப்பினுடைய அப்ரிவேஷன் என்ன? நிலுங்க ஒரு நிமிஷம். மானிட்டரிங் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் டெக்னாலஜி கிராப் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஓகே, கீழே இருக்குது, நம்ம அதாவது பார்த்துக்கலாம். எங்கே இருக்கு பாருங்க. சஸ்டைனபிள் மானிட்டரிங் அண்டு ரியல் டைம் ட்ராக்கிங். ஐயோ, மானிட்டர் பண்ணணும் ட்ராக் பண்ணணும். ஓகே. கிராப் அப்படிங்கிறது கிராப் ரெசிலியன்ஸ் அண்ட் ஆப்டிமல் ப்ராக்டிசஸ். குறைஞ்ச ப்ராக்டிஸில் வந்து கிராப்பை வந்து மானிட்டரும் பண்ணணும், ட்ராக்கும் பண்ணணும். ரைட்டா? எஸ். ஓகே. இது எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் கவர் ஆகுது. ஓகே. அடுத்தது SBI ஃபவுண்டேஷன் significant milestone by executing its inaugural gold trade on India International Bullion Exchange. Okay, what capacity did SBI perform this trade? Okay, என்ன கேட்டிருக்காங்க? ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர். சாரி ட்ரேடிங் கம் கிளியரிங் மெம்பர் வராது, ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட். ஓகே. ஸோ இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டியில் 2022 லான்ச் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஷியஸ் மெட்டல் இருக்கு இல்லையா, கோல்டும் சில்வரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து இது வாங்கணும். ஓகே, இது ஆகணும் மெம்பராக, இல்லை இது ஜாயின் ஆகணும். ஓகே. ஸோ பேங்க் அப்படின்னா ஜாயின் ஆகி அது மூலமாக வந்து ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பேங்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. செகண்ட் பப்ளிக் செக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட்டில். ஓகே, ஸ்பெஷல் கேட்டகரி கிளைண்ட் அதெல்லாம் வந்து இந்தியா ஜாயின் ஆகிருக்கு, இந்தியன் இன்டர்நேஷ்னல் புல்லியான் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. வேறு என்ன? அவ்வளோதான். அடுத்தது, வாட் இஸ் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் எஸ்பிஐனுடைய ஸ்டார் இனிஷியேட்டிவ் என்ன? அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களே அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ரெகக்னைஸ் பண்ணுறது அதுதான் வந்து ஸ்டாரோட இனிஷியேட்டிவ்னுடைய முக்கிய நோக்கம். யார் லான்ச் பண்ணுறா? SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் 4 MD அண்ட் 1 CEO இருப்பாங்க. ஓகே, அதை 4 படித்து வச்சுக்க, ஆட் ஒன் அவுட்டில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட முக்கிய நோக்கம். ஓகே, SBI ஸ்டார் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா டு அக்னாலேஜ் அண்ட் ரெகக்னைஸ் எம்ப்ளாயீஸ் எக்ஸலன்ஸ் இன் ஏரியாஸ் பியாண்ட் தேர் ப்ரொஃபஷனல் ஒர்க். அதை தாண்டி அவங்களோட ஒர்க்கை தாண்டி இப்போ வேறு ஏதாவது ஸ்கில் இருக்குது அப்படின்னா அவங்களோட இதை வந்து நாலேஜை வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா, ஸ்டாரோட என்ன அப்படின்னா நாலேஜை வந்து ட்ரேஸ் அப் பண்ணி அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டான்ஸிங் டேலண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டான்ஸிங் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஓகே, இந்த ஸ்டாரோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸ்டாஃப் டேலண்ட் அக்னாலஜ்மெண்ட் அண்டு ரெகக்னிஷன். ஸ்டாஃபோட டேலண்ட்டை அக்னாலேஜ் அண்டு ரெகக்னைஸ் பண்ணுறது. ரைட்? எஸ். ஓகே, இது பார்த்துங்க என்னென்ன கேட்டகரின்னு பார்த்துங்க. ரைட். அடுத்தது தி அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அபேடா இருக்காங்க இல்லையா, அபேடா ரீசென்ட்லி ஃபெசிலிட்டேட்டட் த ஃபஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல். ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படிங்கிறது வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சத்தீஸ்கர்லேருந்து எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புவாங்களா? அங்கே வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு அன்பளிப்பாக தர்றாங்க. ஓகே, ஒரு பஞ்சத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு, ஓகே, ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற கண்ட்ரிக்கு தான் தருவாங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் வருமா? அது ஏழ்மையில் இல்லை. அப்போது
உருகுவே வரலாம், இல்லை கோஸ்டாரிக்கா வரலாம். ஆனால் ஆன்சர் வந்து கோஸ்டாரிக்கா. சரி, கோஸ்டாரிக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. கோஸ்டாரிக்கா வந்து நிகாருவா அதுக்கு பக்கத்துலேயும் பனாமாக்கும் மேலேயும் இருக்குது. ஓகேங்களா, பனாமாக்கும் மேலேயும் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு தான் வந்து இது வந்து நம்ம தர்றோம். ஓகே, கோஸ்டாரிக்கா ஒரு நிமிஷம். ஓகே, கோஸ்டாரிக்காவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஜோஸ். கோஸ்டாரிக்காவோட கரன்சி கோஸ்டா ரிக்கன் கோலன். ஓகே, சான்ஜோஸ் கோலன். ஓகே, அபேடா வந்து 1985 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸுக்கு கீழே தான் வருது. ஓகேங்களா, ஏன்னா ட்ரேட் அப்படிங்கிற விஷயம் வர்றதுனால காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில். ஓகே, இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நியூஸோட கோர் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 80 கோடி மக்களுக்கு வந்து இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவில் வந்து நமக்கு 5 கிலோ அரிசி அந்த மாதிரி தந்தாங்க. ஓகே, தானியங்கள் அந்த மாதிரி தந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அதுதான். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? 2028 இப்போ ரீசெண்டாக தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2021 லான்ச் பண்ணப்பட்டது, 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், அவ்வளோதான். அடுத்தது வந்து இக்ஷக் வந்து தேர்ட் வெசல் ஆஃப் சர்வே வெசல். ஓகே, தேர்ட் வெசல் ஆஃப் சர்வே வெசல், லார்ஜ் கேட்டகரி. ஓகேவா, ப்ராஜெக்ட் ஃபார் இந்தியன் நேவி. வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் திஸ் வெசல்? ஓகே, இதோடைய பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்டி சப்மரீனா இல்லை, ஹியூமனிடேரியன் அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஃபுல் ஸ்கேல் கோஸ்டல் அண்ட் டீப் வாட்டர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. எஸ், ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. ஓகேவா, ஸோ அதற்காக உருவாக்கப்பட்டதான் ஃபுல் ஸ்கேல் கோஸ்டல் அண்ட் டீப் வாட்டர், கோஸ்டல் ரீஜன் அண்ட் டீப் வாட்டர் வந்து சர்வே பண்ணுறதுக்காக. ஹைட்ரோகிராஃபிக் அப்படி, ஹைட்ரோனா என்னங்க, வாட்டர் தானே, ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. ரைட்டா, அதுதான் சொல்லியிருக்காங்க இந்தியன் நேவி. ஓகே, ஸோ இந்த இக்ஷக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் இன்ஜினியர்ஸ். இது வந்து 80% வந்து இண்டிஜினியஸ் கண்டென்ட். ஓகேவா, இக்ஷக் அப்படின்னா கைடு மீனிங், இக்ஷக் அப்படின்னா கைடு. அடுத்து வந்து வேர் டிட் டைஃபூன் அப்படின்னா சுழல். ஓகே, டைஃபூன் கல்மேகி. ஓகே, மேகின்னு வச்சுக்கலாமா, ஓகே, கல்மேகி மேக் இட்ஸ் இனிஷியல் லேண்ட்ஃபால் ஆன் November 4, 2025. எங்கே நடந்துச்சு? ஃபிலிப்பைன்ஸ். ஓகே, ஃபிலிப்பைன்ஸில், சதர்ன் லைட் ஃபிலிப்பைன்ஸில், அங்கே தான் வந்து இந்த கல்மேகி அப்படிங்கிற டைஃபூன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஃபிலிப்பைன்ஸ் பார்த்துங்க எங்கே இருக்குன்னு, ஃபிலிப்பைன்ஸ். ஹேய் இல்லைங்க, ஐயோ மாற்றி போட்டேன். ஓகே, இந்த பிக்சர் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் கரோ. ஓகே, உங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸ் தான் நான் காட்டணும். இப்போ நில்லுங்க, பார்த்துங்க ஃபிலிப்பைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகே, இதுதான் ஃபிலிப்பைன்ஸ். ஓகே, இதுதான் ஃபிலிப்பைன்ஸ். ஓகே, இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். ஓகே, ஃபிலிப்பைன்ஸோடைய கேபிட்டல் என்ன? ஃபிலிப்பைன்ஸ் மணிலா. ஓகே, கரன்சி வந்து பெசோங்க, கரன்சி வந்து பெசோ. ஓகே, டைஃபூன் கல்மேகி, இதனுடைய செல்ல பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினோ அப்படின்னு அழைப்பாங்களாம். டைஃபூன் டினோ, டிடி. ஓகேவா, இது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ இந்த அட்டாக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். எங்கேன்னு பார்த்து வச்சுங்க. த லோக்கல் நேம் வாஸ் அசைன்டு டு டைஃபூன் கால்மேகி பை ஃபிலிப்பைன். அவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இதுங்க. ஓகேங்களா, நம்ம இதில் எப்படி இந்த ரமணன் இருக்கார் அவங்க மாதிரி. ஓகே, ஸோ ஐஎம்ஏ இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்க இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டினோ அப்படின்னு சொல்லி பேர் தந்து நாங்கள் பார்த்தோம். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து விச் என்டிட்டி ப்ரொவைடட் தி ரிவால்விங் ஃபெசிலிட்டி ஆஃப் 15.85 மில்லியன் டு டாடா கேபிட்டலுக்கு தர்றாங்க 15.85 மில்லியன் அப்படிங்கிறது தர்றாங்க. ஸோ எதற்காக தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக தர்றாங்க? க்ரீன் கிளைமேட் ஃபண்டுக்கு டாடா கேபிட்டலுக்கு வந்து க்ரீன் கிளைமேட் ஃபண்டு வந்து தர்றாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து 15.85 மில்லியன் வந்து தர்றாங்க. க்ரீன் கிளைமேட் ஃபண்டு அப்படின்னா தெரியும் இல்லைங்க, க்ரீன் அப்படின்னா தெரியும். ஓகே, இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ, அப்புறம் வந்து இயற்கையை அழிக்காமல்
காற்றை மாசுபடுத்தாமல் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபண்டு பண்ணுறதுக்காக ஓகே ஃபினான்சிங் மோர் அஃபோர்டபுள் ஃபார் கிளைமேட் ஃபோக்கஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் ரைட்டா ஓகே இது என்ன அப்படின்னா தி இனிஷியேட்டிவ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரெடியூஸ் ஓவர் 1.1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஓகே அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்பிசி இருக்காங்க இல்லையா, என்பிசியினுடைய இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் ஓகே இது வந்து 2020 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக யூபி வந்து மற்ற கண்ட்ரிலையும் கொண்டு போகணும், இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டாக வந்து மாற்றணும் ஓகேவா. எத்தனை கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, யூபி வந்து அஃபிஷியலாக 8 கண்ட்ரிஸ் ஓகேங்களா. ஓகே நான் ஆர்டராக எழுதலை, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு நான் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். நேபாள், செகண்ட் வந்து பூட்டான் ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியாக அப்படியே எழுதிட்டு வரேன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொரீஷியஸ், மால்தீவ் கிடையாது, மொரீஷியஸ். அஞ்சாவது வந்து இல்லைங்க, அஞ்சாவது வந்து சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குது. ஆறாவது வந்து யுஏஇ பக்கத்தில் இருக்குது. ஏழாவது வந்து கட்டார். எட்டாவது வந்து ஃப்ரான்ஸ் ஓகே. இது டிஸ்டன்ஸ் வச்சு எழுதியிருக்கேன். ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆனது வந்து கட்டார் ஓகே. கட்டார் தான் 8வது கண்ட்ரியாக வந்து ஜாயின் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே ஸோ இப்போ வந்து என்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகே. மலேசியா கூட சைன் பண்ணியிருக்காங்க ஓகே பேமெண்ட்டுக்காக, யூபிஐ பேமெண்ட்டுக்காக, ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட்டுக்காக ட்ராவலர்ஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இது கிடையாது ஓகேங்களா, அக்செப்ட் பண்ணது மலேசியாவோட ட்ராவலர்ஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. இது யாரோட உதவியில் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே, பேமெண்ட் சொல்யூஷன் கம்பெனி யார், ரேசூர் பே கர்லெக் ஓகே. ரேசூர் பே கர்லெக் அவங்களோட உதவியில் தான் வந்து இந்த ட்ராவலர் இதுக்கு வந்து ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பண்ணி தர போகிறாங்க ரைட்டா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேசூர் பே வந்து கர்லெக் வந்து மலேசியாவோட டைரெக்டாக வந்து பே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலமாக வந்து கேரளக் பேக்கு வந்து நம்ம இது வந்து பண்ணிக்குவோம் ஓகே. ரேசூர் பேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருப்பியா வந்து நம்ம கொடுத்துருவோம், அவங்க கன்வெர்ட் பண்ணி மலேசியன் ரிங்கிட் ஓகே. மலேசியன் ரிங்கிட் கரன்சி மலேசியாவோடது. கேபிட்டல் என்ன, கோலாலம்பூர் மலேசியா, கோலாலம்பூர் மலேசியன் ரிங்கிட். ஓகே அடுத்தது வாட் இஸ் தி மேக்ஸிமம் வெயிட்டேஜ் a single stock can have in bank nifty index under new SEBI rules ஓகே. ஸோ ஓகே இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், அது வந்து சென்செக்ஸ் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி யார், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த வருஷம் 1992. இதனுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது பேர் என்ன, ஆஷிஷ் சௌஹான் ஓகேவா, ஆஷிஷ் சௌஹான் ஓகே. இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது இந்த நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும் ஓகேவா. இந்த 50 கம்பெனிஸில் ஒவ்வொரு கேட்டகரியில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக் கம்பெனிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி இது கிளைமேட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. இந்த பேங்க் கேட்டகரியில் இருக்க கம்பெனிஸ் வந்து 12 கம்பெனிஸ் அதிகபட்சம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 12 கம்பெனிஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ஷேர் அப்படிங்கிற பிரித்து தருவாங்க இல்லையா, ஸோ வெயிட்டேஜ். ஸோ இந்த வெயிட்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த இதில் வந்து 100% போடணும் ஓகேவா. ஸோ இதில் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இல்லைங்க, ஆன்சர் என்ன, 20% ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து 20%, மினிமம் வந்து 14%, மேக்ஸிமம் வந்து 20% ஒரு கம்பெனிக்கு, மினிமம் வந்து 14% ஓகேவா. மினிமம் வந்து 14% ஓகே. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்திருக்கு, முன்னாடி இருந்து தந்திருக்காங்களா, 33 இருந்துச்சுங்க, 33 இருந்துச்சு. டாப் வந்து 12 தான் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து டாப் 12 தான் வச்சுக்கலாம் ஓகே. மினிமம் வந்து 14, 12லேருந்து 14க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 33லேருந்து 14 20க்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 14 to 20 ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது இல்லையா. நிஃப்டி அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து எவ்வளோ பேங்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பேங்க் கிடையாது, பேங்க்கில் ஓகே பேங்க் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் ஓவரால் டாப் கம்பெனிஸ் வந்து 50, அதில் வந்து 12 அப் டு 12 வரைக்கும் பேங்க் வச்சுக்கலாம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மொத்தம் 30 கம்பெனி, டாப் 30 கம்பெனி. ஸோ அதை வச்சு தாங்க இந்த இது வந்து மார்க்கெட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஓகே அடுத்து வந்து மினிமம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 14. ஸோ இது வந்து நான் சொன்னது அவ்வளோதான், மற்றெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட்டேஜ், மேக்ஸிமம் வெயிட்டேஜ் சி
45 டாப் 3 ஸ்டாக்ஸ் ஆஃப் ஓகே டாப் 3ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெயிட்டேஜ். ஓகே இப்போ வந்து நீங்கள் 50 கம்பெனி இருக்குது. ஓகே இது 1 2 3 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இது மொத்தம் வந்து அதிகபட்சம் 45% வெயிட்டேஜ் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சம் 47 இருக்கும் இல்லையா, 47 இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம், 55%. ஓகேவா? எஸ். அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்டு அடாப்டேஷன் கேப் இன் ரிப்போர்ட். அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். ஓகே உங்களுக்கு க்ளூ தர்றேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து நைரோபியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து 1972 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன். ஓகே கண்டுபிடிச்சிங்களா? ஓகே யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அவங்க தான் வந்து இந்த அடாப்டேஷன் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து எவ்வளோ ஃபண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகே அந்த வகையில் ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 310 365 பில்லியன் அப்படிங்கிறது 2030 தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா கிளைமேட்டை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக. 12 times ஹையர் தென் த கரண்ட் குளோபல் பப்ளிக் அடாப்டேஷன் ஃபினான்ஸ் ஆஃப் 26 பில்லியன் தான் இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா 2035 310 to 365 பில்லியன். ஓகேங்களா? 365 பில்லியன். ஓகே இந்த COP30 நான் சொன்னேன் இல்லையா, யூஎன் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்சில் COP30 எங்கே நடக்குது? யுனைடெட் நேஷன் எங்கே நடக்குது? பிரேசிலில். ஓகே COP31 எங்கே நடக்க போகுது? COP31 வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில் நடக்க போகுது. ஓகேங்களா? துருக்கியில் நடக்க போகுது. ஓகேவா? COP33 அதையும் போட்டுருவோம். COP33 2028. ஓகே 2028 நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க COP8 2002 வந்து நம்ம சப்மிட் இது ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், அதாவது கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? எஸ். Okay, the report has projected that private sector investment in national adaptation priority expected to increase from 5 billion to 50 billion. Private sector வந்து இன்க்ரீஸ் ஆகணும், 5லேருந்து 50 பில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அடுத்தது இந்த அடாப்டபிலிட்டி கேப் இண்டெக்ஸ் இருக்கியா, பேர் என்னையா, அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். ஓகே ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டிமேஷன் ஆனுவல் அடாப்டேஷன் ஃபினான்ஸ் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா 310 365. ஓகேவா? ஓகே அடுத்து வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி லெட் ஸ்டார்ட் அப் லான்ச் பேட் கேம்பஸ் டேங்க் வாஸ் லான்ச்டு பை விச் யூனிவர்சிட்டி? சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஓகே இந்த கேம்பஸ் டேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆக்மெண்டட் மல்டிடிசிப்ளினரி யூனிவர்சிட்டி லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் இன்னோவேட்டர் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, யங் இன்னோவேட்டரை பெருசாக கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? யங் இன்னோவேட்டர்ஸ் பெருசாக கொண்டு வரதுக்கு. ஓகே இதில் என்ன அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் ஏஐ பவர்டு டூல்ஸ் இன்ஸ்பயர் இன்னோவேட்டர்ஸ், யங் இன்னோவேட்டர் டு டெவலப் சொல்யூஷன் ஃபார் ரியல் வேர்ல்டு சேலஞ்சஸ். அப்படிங்கிறது என்ன? ஹியூமன் டிராஃபிக்கிங், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, நேச்சுரல் டிசாஸ்டர்கள்லாம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரணும். யங் இன்னோவேட்டர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டி என்ன கொண்டு வராங்க? கேம்பஸ் டேங்க் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 17வது சம்மிட் எதோடது? க்ரீன் ரேட்டிங் இன்டெகிரேட்டட் ஹேபிட் அசஸ்மெண்ட். ஓகேவா? இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி. ஓகே க்ரீன் ரேட்டிங் ஃபார் இன்டெகிரேட்டட் ஹேபிட் அசஸ்மெண்ட். ஓகே சம்மிட்டோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னோவேட் டு ஆக்ட் ஃபார் அ கிளைமேட் ரெசிலியன்ட் வேர்ல்டு. ஓகேவா? ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா, இஸ் இந்தியாஸ் ஓன் க்ரீன் பில்டிங் ரேட்டிங் சிஸ்டம். இது யார்? இது ஓகேங்களா? இந்தியாவுடைய ஓன் க்ரீன் பில்டிங் ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அவங்க தான். அடுத்தது ஸோ இந்தியா இருக்காங்களா, இந்தியாவுடைய ரேங்க் எதில்? த ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன? 86. ஓகேங்களா? சைனாவை மிந்தியாச்சு, பாகிஸ்தானை மிந்தியாச்சு. ஓகே இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸை வந்து நம்ம முன்னாடி போய்க்கோம். ஓகே
மிந்தி ஓகே ரோல் ஆகுது ஸோ ஓகே ஓகே இந்தியா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்கள முந்திட்டாங்க ஓகேங்களா, முந்திட்டாங்க யாரை? சைனா வந்து முந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து டென்மார்க் வந்து ஃபஸ்ட் பிளேஸு, நார்வே வந்து செகண்ட் பிளேஸு, ஃபின்லாண்ட் வந்து தேர்ட் பிளேஸு, ஸ்வீடன் வந்து ஃபோர்த். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்ட்ரி. ஓகே, டென்மார்க் பெரிய கண்ட்ரி கிடையாது, இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து எல்லா ரேங்கிங்லையும் வருவாங்க. டென்மார்க், நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன். ஓகே, லாஸ்ட்டில் இருக்கிறது வெனின்சுலா. ஓகே, வெனின்சுலாவோட கேபிட்டல் என்ன? கராக்கோ. ஓகேங்களா, கராக்கோ தான் வெனிசுலாவோட கேபிட்டல். இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27வது இடம், சைனா வந்து 92, பாகிஸ்தான் வந்து 130. ஓகேவா? எஸ், ஹிந்துஜா குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி ப்ராஜெக்ட். ரைட்? ஓகே, எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். 20,000 கோடி. அமௌண்ட் முக்கியம். யார்? ஹிந்துஜா குரூப். ஓகே, எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் மொபிலிட்டி, இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரினியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இதன் மூலமாக வந்து 2 நியூ 800 மெகாவாட் யூனிட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டோட்டல் 1600 மெகாவாட். ஓகே, அடுத்தது ஓப்பன் ஏஐ. ஓகே, சாம் ஆல்ட்மேன். ஓகே, அவரும் அமேசான் வெப் சர்வீஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து சைன்ட் லேண்ட்மார்க் மல்டி-இயர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் க்ளவுட் சர்வீஸ். ஓகே, இது வந்து நமக்கு தேவையில்லாதான் படித்து வச்சுங்க இருக்கும். ஓகே, இதனுடைய டீல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய டீல் வந்து பார்த்தீங்கன்னா 38 பில்லியன் ஓவர் 7 இயர்ஸ். ஓகே, 7 இயர்ஸ் 38 பில்லியன் 7 இயர்ஸ். ஓகே, ஓப்பன் ஏஐ, அமேசான் வெப் சர்வீஸ் 38. ஓகே, க்ளவுட் சர்வீஸுங்க. ஓகே, க்ளவுட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஓப்பன் ஏஐக்கு அமேசான் வெப் சர்வீஸ் அப்படிங்கிறத தருவாங்க. அதுவும் வந்து ஏஐயில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில். ஓகே, சஞ்சய் கர்க். ஓகே, இவர் வந்து எந்த இதுக்கு டைரக்டர் ஜெனரலாக இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகே, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து 1986 உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் இது சம்திங். ஓகே, கவர்மெண்ட்டோடது. ஓகே, எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. 1986. சஞ்சய் கர்க்கு டைரக்டர் ஜெனரல். ஓகேவா? ஓகே, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமோத் குமார் திவாரியை வந்து இது பண்ணிட்டு வர்றாரு. ஓகேவா? அடுத்தது வந்து சமியா சுலுஹு ஹசன். இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி? டன்சானியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே, மேலே உங்களுக்கு கென்யா, கீழே வந்து மொசாம்பிக்கு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஜாம்பியா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து டன்சானியா. ஸோ டன்சானியா போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மசைமாரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவில்ங்கிற உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸில் அது வந்து டாப்பில் இருக்கும், மசைமாரா. ஓகேங்களா? ஸோ கென்யாலையும் டன்சானியாவும் நடுவில் இருக்குது. ஓகே, சும்மா ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா மசைமாரா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி விலாக் அப்படின்னு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இந்த டன்சானியாவினுடைய கேபிட்டல் என்ன? டொடோமா. ஓகே, DODOMA. கரன்சி வந்து சிலிங். ஓகே, டன்சானியன் சிலிங். 7% சார்ஜா? ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஓகே, டடோமா சிலிங். அடுத்தது வந்து ஜென்சு 21 மிஷன் வந்து யார் லான்ச் பண்ணுறா அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு? சைனா. தியாங்கோங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யாரோடது? சைனாவோடது. ஓகே, நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ? 2035. ஓகே, அந்தா திருஷ்டி 2033 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருஷியா. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, கோபி டெசர்ட் அப்படிங்கிறது சைனாவில் இருக்குது. ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட வந்தது, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சார்லஸ் கோஸ்டோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த சைக்கிளிஸ்ட். சார்லஸ் கோஸ்டே, ஃப்ரான்ஸ் நாடு. ஓகே, ரீசெண்டாக வந்து அவர் இறந்து போயிட்டாருங்க. அவர் வந்து 101 வயதில் இறந்து போயிட்டார். இவர் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஒலிம்பிக் சாம்பியன். ஓகே, வாஸ் பிரைமரி நவுன் வின்னிங் கோல்டு மெடல் 1948 லண்டன் ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கினார். எதுக்காக? சைக்கிளிங்காக. ஓகே, மென்ஸ் டீம் ஒரே நிமிஷம் ஸ்ப்ரிண்ட் சைக்கிள் இல்லை டீம் பர்ஷூட் ட்ராக் சைக்கிளிங். அதில் 1948 மென்ஸ் டீம் பர்ஷூட் ட்ராக் சைக்கிளிங்கில் வந்து வாங்கியிருக்காரு சார்லஸ் கோஸ்டே, ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்.
ஃப்ரெஞ்சோடைய பிரைம் மினிஸ்டர் யார்? பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பிரசிடென்ட் யார்? இமானுவேல் மேக்ரான். அடுத்தது இன்டர்நேஷ்னல் பயோஃபேர் ரிசர்வ். ஓகே, இன்டர்நேஷ்னல் பயோஃபேர் ரிசர்வ் எந்த டேட்டை செலிப்ரேட் பண்ணுறோம்? நவம்பர் 3. ஓகே, நவம்பர் 3 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். யுனெஸ்கோ தான் வந்து இது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, 3 நவம்பர். ஓகே, ரீசெண்டாக வந்து செப்டம்பரில் ஒரு நியூஸ் வந்தது. இந்தியாவினுடைய கோல்டு டெசர்ட் இங்கே இருக்குது, ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. அது யுனெஸ்கோவினுடைய வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பிஆரில் வந்து பயோஃபேர் ரிசர்வில் வந்து இடம் பெற்றிருக்கிறது. ஓகே, அடுத்தது விச் இந்தியன் கோஆபரேட்டிவ் செக்யூர்ட் நம்பர் 1 குளோபலி இன், இது பேர் என்ன? WCM என்னது? வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மினிஸ்ட்ரியா? ஓகே, WCMல வந்து 2025 ரிப்போர்ட்டில் வந்து பேஸ்ட் ஆன் ரேஷியோ ஆஃப் டேர்ன் ஓவர். ஓகே, டேர்ன் ஓவர் வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மிஷன் நினைக்கிறேன். ஓகேவா, வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மிஷன் பார்ப்போம். இது வந்து நம்பர் 1 பெர் கேபிட்டா. ஓகேங்களா, இதில் ஜிடிபி பெர் கேபிட்டாவில் டோட்டல் வருமானத்தில் வந்து எந்த கோஆபரேட்டிவ் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அமுல். ஓகே, குஜராத்தில் இருக்கக்கூடிய அமுல், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா, செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்கோ, இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, இஃப்கோ வந்து செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து அமுல். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டர். ஓகே, WCM. ஓகே, வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டர். ஓகே, அமுல் வந்து ஃபஸ்ட் பிளேஸுங்க. டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.3 பில்லியன் டேர்ன் ஓவர் ஆனுவலாக. இஃப்கோ வந்து செகண்டு. ஓகே, இஃப்கோவெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். RRBPO இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இஃப்கோ, அபேட்டா, அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சு, வேறு என்ன இருக்குது? ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மூலமாக வந்து இப்போ இது தீன் தயாள் அந்தியோதயா, நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், இந்த மாதிரி சின்ன உமன் டெவலப்மெண்ட், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகிற ஸ்கீம்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கோஆபரேட்டிவ் செகண்ட் என்ன ரேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டரில் யார்? இஃப்கோ. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2025 இயர் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க? யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிங்க, 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ். ஓகேவா, அடுத்தது வந்து விச் கம்பெனி இஸ் எஸ்டாப்ளிஷிங் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சிலிக்கான் கார்பேட் செமிகண்டக்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிலிக்கான் கார்பேட் செமிகண்டக்டர். ஓகே, சிலிக்கான் கார்பேட் செமிகண்டக்டர் கம்பெனி அதுதான், அவங்க தான். RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்செம் அவங்க தான். ஓகே, எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஒடிசாவில். ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 4600 கோடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. இதை எழுதியிருக்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், 4600 ப்ராஜெக்ட் ஒதுக்கியிருந்தாங்க. ஓகே, ஒரு 4 கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒடிசாவில் வந்து 2 கம்பெனி. ஓகே, SIC செமிகண்டக்டர், 3D கிளாஸ் சொல்யூஷன் ஒடிசாவில். அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம் பேக்கேஜ் அவங்க வந்து ஆந்திர பிரதேசில். பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டிவைஸ் பிரைவேட் லிமிடெட் பஞ்சாபில் மொத்தம் 4600 கோடி. ஓகேவா? எஸ் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1000 டைம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த கேள்விக்கு ஜம்ப் ஆயிடலாம். அடுத்தது இது நான் சொல்லலை, இங்கே இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேங்களா, விச் சிட்டி வாஸ் ரேங்க்டு இந்தியாஸ் டர்ட்டியஸ்ட் சிட்டி? பாப்புலேஷன் கேட்டகரி 10 லட்சத்துக்கு மேலே, 1 மில்லியனுக்கு மேலே இருக்கிற சிட்டியில் வந்து எது டர்ட்டியஸ்ட் சிட்டி? ஸ்வச் சர்வேக்ஷன். ஸோ இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2016 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளீன்லியஸ்ட் சிட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்தூர் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் பிளேஸ் யார்? சூரத். ஆனால் இங்கே வந்து ஒஸ்ட்டு டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க 10 லட்சத்துக்கு மேலே. ஸோ யார்? மதுரை தான் வந்து டர்ட்டியஸ்ட்டு சிட்டியா. மதுரை. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுத்தியானா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஃபோர்த்து ராஞ்சி. ஃபிஃப்த் வந்து பெங்களூர். பெங்களூர் இப்போ டர்ட்டியஸ்ட் சிட்டி? எனக்கு அதுவே புரியல. சென்னை எப்படி டர்ட்டியஸ்ட்டு, மதுரை எப்படி டர்ட்டியஸ்ட்டு? இது எந்த பேசிஸில் வந்து
பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஸோ இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். சார்ஜ் 5% வந்துருச்சா? ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்துங்க டாப்பில் வந்து கிளீன்லினஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தூர் மத்திய பிரதேஷ், சூரத் குஜராத், தேர்டு நவி மும்பை மகாராஷ்டிரா. ஓகே, இது வந்து நௌரா தேஹி சேஞ்சுரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் செட் டு பிகம் தேர்ட் ஹோம் ஃபார் சீட்டா இன் இந்தியா. ஓகே, அண்டர் சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகே, சீட்டா வந்து நௌரா தேஹி சேஞ்சுரியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வாங்கி சீட்டாவை. ஓகே, ஸோ இந்த நௌரா தேஹி சேஞ்சுரி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி 2 வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. குனோ நேஷனல் பார்க் ஒன்று, செகண்ட் வந்து காந்தி. இது வந்து தேர்டுங்க. 3மே வந்து மத்திய பிரதேஷ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு யார் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா குனோ பேர் மாதிரி இருக்கா. செகண்ட் காந்தி, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நௌரா தேஹி. ஓகே, 3 பேர் குனோ, காந்தி, நௌரா தேஹி. 3மே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, டோட்டல் 25 வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் இருக்காங்க மத்திய பிரதேசில். அடேங்கப்பா. ஓகே, அடுத்து வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சிவிலைசேஷன் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் மியூசியமுங்க. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் எது ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் கேட்கல. ஓகே, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். ஓகே, எது அப்படின்னா த கிராண்ட் ஈஜிப்டியன் மியூசியம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிசிஇ பிஃபோர் கிறிஸ்ட். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3100 ஆண்டுகள் முன்னாடி. ஓகேங்களா, ஸோ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் கேட்டிங்கன்னா மெசபடோனியன் சிவிலைசேஷன். ஸோ மெசபடோனியன் சிவிலைசேஷன் எங்கே இருக்குது? எந்த ரீஜன்? ஈரான், ஈராக்கு, துருக்கி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் ஈரான், ஈராக், துருக்கி. அப்புறம் என்னது லிபியா, சிரியா, அந்த ரீஜனில் இருக்கிறது வந்து மெசபடோனியன் நாகரிகம். ஈஜிப்ட் நாகரிகம் அது வந்து நைல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஜிப்ட் அந்த ரீஜனில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இந்த ஒட்டமன் எம்பையர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த ஈஜிப்டு அந்த அப்படியே மேலே இருக்கிற லித்வேனியா, லைபீரியா, சைபீரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டமன் எம்பையர். முக்கியமாக வந்து ஒட்டமன் எம்பையர் வந்து துருக்கியை சொல்லுவாங்க. துருக்கியே. ஓகே, ஒட்டமன் எம்பையர். ஓகேவா, அப்போ வந்து தெரிஞ்சுங்க லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் மியூசியம். ஓகே, அடுத்தது வந்து விச் யூனிவர்சிட்டி செக்யூர்ட் டாப் பொசிஷன் இன் QS யூனிவர்சிட்டி ஏஷியா ரேங்கிங் QS. ஓகே, குவார்டர்லி சைமன் அதோடைய ஏஷியா ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா IIT டெல்லி 59வது பொசிஷன். IIT டெல்லி 59. ஆனால் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், பீக்கிங் யூனிவர்சிட்டி, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நம்ம இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து தாங்காது. ஸோ எனக்கும் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.